அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 9/5/2026 சனிக்கிழமையில் வரக்கூடிய சித்திரை மாதத்தோட தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி திதியானது இன்று காலை கிட்டத்தட்ட 12 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. அதே போல் நாளை காலை ஒரு 11 மணி வரைக்கும் இருக்குது இந்த திதியானது. நம்ம இந்த சனிக்கிழமையில் பைரவரை வழிபாடு செய்து நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த நோய் பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு தெரியும், என்ன இருக்குதுன்னு தெரியும், நம்ம எப்படி அதுக்கான பணம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஆனால் இந்த எதிரி தொல்லை இருக்குது பாருங்கள். உண்மையான எதிரிகளை கூட நம்மளுக்கு யாருன்னு தெரியும். ஆனால் நம்ம கூடவே இருந்து நம்மளோடே பழகி நம்முடைய நண்பர்கள் மாதிரி இருந்து நம்முடைய முன்னேற்றத்தில் ரொம்ப அக்கறை இருக்கிறவங்க மாதிரி நம்ம கூடவே இருந்து நடிக்கிறாங்க பாருங்கள். அவங்கள நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப 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 கஷ்டம். நீயா இப்படி அப்படின்ட்டு நம்ம ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதில் அடிபட்டு அந்த நபரை நாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார நம்ம ரொம்பவே நொந்து போயிடுவோங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் நம்ம வாழ்க்கையில் எந்தவித தொல்லையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் உங்களுக்கு தேவையானது 8 மிளகு, அதுக்கப்புறம் 8 கல் உப்பு. இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த உப்பு மிளகு இதனுடைய மகத்துவம் நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்குறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னா நம்ம உப்பு வைத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் போகணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். அதை மாதிரி மிளகு அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள் அப்படின்னும் சொல்லலாம். நிறைய கோவிலில் அந்த கொடிமரம் இருக்கக்கூடிய இடத்துல உப்பு மிளகுலாம் கூட்டி வச்சுருப்பாங்க. முக்கியமாக பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களிலும் சரி, நிறைய முருகர் கோவில்களிலும் சரி, கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய கடைகளில் இந்த உப்பு மிளகெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணியே விற்பாங்க. எப்படி குளத்தில் மீன்களுக்கு போடுறதுக்கு பொறி விற்கிறாங்களோ அதே மாதிரியே இதையும் விற்பாங்க. நம்ம இதை போயிட்டு நம்ம உடம்புல ஏதாவது கட்டி இருக்குது, இல்லை ஒரு நோய் இருக்குது, அது கரைஞ்சி போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம உப்பு மிளகு கொட்டுவோம். இப்போது நம்ம இன்று எதிரி தொல்லை மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்ன பிரச்சனை இருந்தாலும், இப்போ கடன் தொல்லை இருக்குது, எதிரி தொல்லை எழுதியிருக்கிற, நோய், தடைகள், ஒரு விஷயத்தை எடுத்தால் எனக்கு அவ்வளோ தடை வருதுங்க, என்னால் அந்த விஷயத்தை செய்யவே முடியல, எப்படி போனாலும் ஏதாவது ஒரு சிக்கல் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். எல்லா பிரச்சனையையும் ஒரு பேப்பரில் எழுதலாம். நான் ஒரு சின்ன பேப்பர் எடுத்திருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பேப்பரில் என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, கடன் யாருக்கிட்டலாம் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, என்ன அமௌண்ட் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த அமௌண்ட் எழுதலாம். எதிரிகளோட பெயரை நீங்கள் எழுதலாம். இப்போ வெளியில் எதிரிகள் இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல எதிரிகள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டு மேல் வீடு இதெல்லாம் எதிரிகள் இருப்பாங்க, நம்ம வீட்டுக்குள்ளாரே இருப்பாங்க, நம்ம கூடவே இருந்துக்கிட்டு எப்படா நம்மளை மட்டம் தட்டி தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்து உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு முழு நேர வேலையாகவே இருக்கும். ஸோ அவங்களுடைய தொல்லை நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் நம்மளுக்கு நேரடியாக இருப்பாங்க, இன்னும் சில பேர் மறைமுகமாக நம்முடைய கணவரை நம்மிடம் சேராதவாறு அவங்கள நம்மளக்கிட்ட இருந்து பிரிக்கிறது, அது மாதிரி பசங்களை பிரிக்கிறது. இதில் என்ன ஆனந்தம் சில அல்ப ஜென்மங்களுக்கு வரும்னு தெரியல. அதை மாதிரிலாம் கூட சில பேர்லாம் செய்கிறாங்க இந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட எதிரிகளோட தொல்லை நீங்கிறதுக்கு, அவங்களுடைய வேலைகள் உங்களிடம் பலிக்காத வண்ணம் இருப்பதற்கு, ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள் நீங்கள் இருப்பதற்கு தான் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இதெல்லாம் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் செய்யணுங்க. அஷ்டமியில் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது, வாரத்துக்கு ஒரு நாள் செய்யணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு வருது நம்ம கூட இருக்கிறவங்களால. ஸோ இதை பேப்பரில் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இதில் 8 மிளகு, 8 கல்லுப்பு, பெரிய பெரிய உப்புக்கல்லை நீங்கள் வச்சிடுங்க. வச்சுட்டு இந்த பேப்பரை மடிச்சிடுங்க. மடித்து ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுட்டு இதை வச்சுட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுடைய இடது கையை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுட்டு, வெளியில் அப்படின்னா நீங்கள் மொட்டை மாடிக்கு கூட போய் நின்றுக்கலாம், இல்லை உங்கள் பால்கனி இருக்குதுன்னா, கொல்லைப்புறம் இருக்குதுன்னா, இல்லை கார் பார்க்கிங் இருக்குதுன்னா அங்கே நின்றுக்கலாம்.
வடக்கு முகமாக நின்றுக்கோங்க. உங்கள் தலையை வந்து 8 தட இடம் இருந்து வலம், அதுக்கப்புறம் வலம் இருந்து இடம் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு தேங்காய் சிரட்டையிலையோ அல்லது இந்த சாம்பிராணி போடுறதுக்கெலாம் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருப்போம்ல, அதில் வந்து நீங்கள் கற்பூரம் வச்சு எரிச்சிடுங்க. மறுநாள் காலையில், அடுத்த நாள் காலையில் அந்த குப்பையெல்லாம் எடுத்து அந்த எரிஞ்சு போன காகிதம்லாம் இருக்கும்ல, அதை நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடலாம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ஒரே நாள்லாம் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு. வாரம் கூட நீங்கள் இதை செய்யலாம், சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். இது வந்து யார் வேணாலும் செய்யலாம். நீங்கள் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம், சரிங்களா? தீட்டு காலங்களில் இருந்தாலும் செய்யலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் பைரவரை வேண்டிக்கிட்டு இதை இன்றைக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் இந்த எதிரி தொல்லைகளால் நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த எதிரிகள்கிட்டேருந்து தப்பிப்பதற்கு, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இது வந்து ஒரு நல்ல வழியாக இருக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.